சீமானுக்கு தான் என்னுடைய ஓட்டு 90 வயது பாட்டியின் நெகிழ்ச்சி செயல்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோங்க. நாம் தமிழர் கட்சி படிப்படியாக வளர்ந்து கொண்டே வருகிற நிகழ்வு எல்லாருமே கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்த மிக அதிகமாக நம்ம தீவிரப்படுத்தணும். எல்லா தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக இந்த வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார். அதற்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருப்பதற்கு பதிலாக வீடு வீடாக சென்று நம்மளுடைய கொள்கைகளை சொல்லி அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்ககிட்ட பேசி நம்ம அவர்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்கணும் அப்படிங்கிற பேரில் ராணிப்பேட்டை தொகுதி வேம்பூர் ஊராட்சி பகுதியில் நிறைய நண்பர்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க விரும்புகிற ஆள் யாருன்னா ஜுனைட் அப்படிங்கிற அந்த நபர் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டியிடம் பேசி நேரடியாகவே கட்சியுடைய கொள்கையெல்லாம் விளக்கி சொல்லும்போது இந்த சரக்கு அப்படிங்கிற அந்த விஷயம், இந்த டாஸ்மாக், அது எல்லாத்தையும் நிச்சயமாக நாங்கள் வந்தால் மட்டும்தான் ஒழிக்கவே முடியும்ன உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை மட்டும் செய்யட்டுங்க, என் ஓட்டு சீமானுக்கு தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அவங்க பதிவு செய்திருந்தாங்க. அவ்வளவு நிகழ்ச்சியான ஒரு செயல் அது. அவங்க பேசிய அந்த காணொலியும் நம்மளிடம் இருக்குது. அந்த காணொலியை இணைச்சி விடுறோம் பாருங்கள். அதை பார்த்து முடித்து விட்டு உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. சாராயமே இருக்காது, சரக்கு கடையே இருக்காது. அதை கண்டிப்பா ஒழிப்போம். நீங்க ஒரு தடவை சீமானுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க. தரமான கல்வி, தரமான மருத்துவம், எல்லாமே இலவசம். நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. இளம் தலைமுறை தான் வந்திருக்காங்க. கரும்பு விவசாயி இதுக்கு போடுங்க, விவசாயம் காப்பாத்திடலாம். இதுக்கு போடுங்க, வயசு இன்னும் கொஞ்சம் எதிர்வாரம் சிறப்பா பண்ணிடலாம். கல்வி, தரமான கல்வி, எல்லாம் இலவசம். இவங்க சாரா இலவசம் தருவாங்க, அதை நாங்க தர மாட்டோம். கண்டிப்பா இந்த குழந்தைங்க தான் அடுத்த தலைமுறை சொல்றாங்க. இவங்களுக்கு தான் அரசியல் பண்ணது. நன்றிமா.